ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, 2 வகையான மல்லி கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மல்லி நித்திய மல்லி. இந்த மல்லி வருஷம் முழுக்க பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். பூத்து முடிஞ்சதும் கட் பண்ணி விட புது துளிர் வந்து அதில் ஃபுல்லாக மொட்டு வச்சு பூத்துக்கிட்டே இருக்கும். இது வருஷம் ஃபுல்லாக பூ கொடுத்துட்டே இருக்கும். இந்த மல்லியை நம்ம செடியாகவும் வளர்க்கலாம், கொடியாகவும் வளர்க்கலாம். நான் இந்த மல்லியை கொடியாக ஏற்றி மாடி மேலே விட்டுருக்கேன். இந்த மல்லி நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். என்றைக்குமே பூ வைக்கணும், தினமும் எனக்கு பூ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மல்லி செடியை வாங்கி வளர்த்துக்கோங்க. இதை கொடியாக ஏற்றி மேலே விட்டுட்டா நிறைய பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம் செகண்டாக பார்க்குற மல்லி பச்சை முல்லை. இதை பச்சை முல்லை நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லியும் செடியாகவும் வளர்க்கலாம், கொடியாகவும் வளர்க்கலாம். இதையும் நான் கொடியாக தான் மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இதுவும் அந்த நித்திய மல்லியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம்தான் இருக்கும் இந்த மல்லியை பார்க்குறப்போ. இந்த மல்லியும் வருஷம் முழுக்க பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மல்லியும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டா ஒரு கிளையிலேயே 30-40 மொட்டுக்கள் வைக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு நித்திய மல்லி மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாசனை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் நான் கொடியாக ஏற்றி மேலே தான் விட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.